டேய் மச்சி ப்ளீஸ்டா, இந்த ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணால் எல்லா எக்ஸாமே கிளியர் பண்ணிருவேன். டேய் எனக்கு புரியுதுடா, ஆனா இப்ப என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுடா. ஏன் மச்சி, ஏன் இப்படி பேசுற? தர்ஷா, நாங்கெல்லாம் படிச்சு முடிச்சு கேம்பஸ்ல செலக்ட் ஆகி வேலையிலே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ எங்களால என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? உங்க நோட்ஸ் கொடுத்தாலே போதும் ரம்யா, அதை வச்சு கூட படிச்சு எழுதி பாஸ் பண்ணிப்பேன். டேய் தர்ஷா, பார்கவி விட நாங்க நல்லா படிக்கிறோம். அவ காலேஜ் டாப்பர்ரா. அவ உன் கூடவே இருந்து நல்லா சப்போர்ட் பண்ணா. அதான் கழட்டி விட்டானே. சாரி, ஐ டிடன்ட் மீன் இட் தட் வே. அவ கூட பிரேக்கப் ஆயிடுச்சுல, அதை தான் சொன்னேன். தர்ஷா, இப்போ எங்ககிட்ட எந்த நோட்ஸுமே இல்லை. எல்லாத்தையும் போன மாசமே டிஸ்கார்ட் பண்ணிட்டோம். ஸோ நீ ஒன்று பண்ணு, நேராக காலேஜ் போ, ப்ரொஃபஸர் ரகுநாத் சாரை பாரு, அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இல்லை ரம்யா, சாரை பார்த்து பேசுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏண்டா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஒன்று புரியல மச்சான். இப்போ நீ எதுக்கு கஷ்டப்பட்டு படிச்சு பேப்பர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும்? அதான் பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ண போறல, லைஃப் வேற செட்டில் ஆக போகுது. அதுக்கப்புறம் என்னடா படிப்ஸு? ரிஷி, உன்னால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணு, இல்லைன்னா விடு. அதை விட்டுட்டு என்ன ட்ராக் மாற்றி விடணும்னு நினைக்காத. டேய், எங்களால் இதுக்கு மேலே ட்ரை பண்ணி உன் கூட உட்காந்து கைட்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. பெஸ்ட் சாய்ஸ், நீ போய் காலேஜ் ப்ரொஃபஸர் ரகுநாத் சாரை பாரு, இல்லைன்னா பார்கவிட்ட கேளு. எங்களை இதோட விட்டுரு. என்ன மாப்பிள்ள, ரோட்ல நின்று எவ்வளோடையோ பேசிட்டு இருக்கிய, என்ன சங்கதி? ஹலோ, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. நான் அவன் காலேஜ் மேட். சரிடி, மரியாதையா பேசுறேன்டி. ஏன் மாப்பிள்ள, 54 கெஸ்ட் ஹவுஸ், 4 பெரிய வீடு, தோப்பு, தொரவு, ஹோட்டல், ஃபேக்டரின்னு வச்சுக்கிட்டு இப்படி கேவலமா ரோட்ல நின்று பேசுறது நல்லாவா இருக்கு? இல்லைங்க, சும்மா நோட்ஸ் கேட்க தான் வந்தேன். ஏதேதோ சாக்கு சொல்லிக்கிட்டு எவ்வளோடையோ பேசிட்டு இருக்கிய, ஆனா என் தங்கச்சி அன்பு கிட்ட பேச மாட்டீங்க. என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? இல்லைங்க, அப்படிலாம் இல்லை. அது வந்து மாப்பிள்ள, என்னது அது இது அதுன்னு சொல்லிட்டு வாய் ஜகா வாங்குது. ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னு சொல்லிட்டு நினச்சிட்டிங்களா மாப்பிள்ள? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ரம்யா, நீ கிளம்பு. ரிஷி, கூட்டு போ மச்சான், நான் அப்புறம் பேசுகிறேன். இந்த அம்மா ரம்யா, இனி என் மாப்பிள்ள உன்கிட்ட பேச மாட்டாரு, நீயும் அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது. மீறி பேசுறேன்னு தெரிஞ்சுது, அப்புறம் மொத்த குடும்பத்தையும் நசுக்கி போட்டுருவேன், பாத்துக்க. சி, என்ன இவ்வளோ கேவலமா பேசுறீங்க? சீக்கின்னு வாயை உடைச்சிருவேன். அதானே, இந்தாம்மா ராமியா, ஏதாவது கேவலமாக நடக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. இந்தா அவனையும் கூப்பிட்டு போ, இல்லைனா பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியது வரும். கிளம்பு, போ போ, வீட்டில் மம்மி டாடி தேட போகிறாங்க. விடுமுல்ல இவகிட்டலாம் பேசிக்கிட்டு. மாப்பிள்ள, அங்க என்ன தேடிட்டு இருக்கிய? அவங்க தான் போயிட்டாங்கல்ல, வாங்க வந்து கார்ல ஏறுங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இல்லைங்க, நோட்ஸ் வாங்குற வேலை இருக்கு, காலேஜ் வரைக்கும் போயிட்டு வரணும். எப்பா இந்தாருங்க, நான் உங்களை வரீங்களான்னு கேட்கல, வாங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு விளங்கலையோ? வந்தா நல்லது, இல்லைன்னு வைங்க, அப்புறம் மாப்பிள்ளன்னு கூட பார்க்காம அறிவு கரிசி ரோட்லயே வச்சு பேசிட்டா வச்சுட்டான்னு ஆகி போயிடும். அதெல்லாம் நமக்கு தேவையா? வாங்க வாங்க, வா வாங்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள, அன்னைக்கு அப்பா முன்னாடி வச்சு இந்த கல்யாணம் நடக்கும்னு பேசுனிய, அதுல உங்களுக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே? அது எப்படி அறிவு மாற்று கருத்து இருக்க முடியும்? வாட்ச் வாங்கி கட்டிக்கிட்டாப்புல, பிரேஸ்லெட்டை வாங்கி மாட்டிக்கிட்டாப்புல, எல்லாம் மாட்டிக்கிட்டு இப்போ வேணான்னு சொன்னால் நம்ம சும்மா விட மாட்டோன்னு அவருக்கு தெரியாதானே? அதையே முல்ல ஞாபகப்படுத்திக்கிட்டு. ஆனா மாப்பிள்ள, குணசேகர மாமாங்கிறது வேற, ஆனா நீங்க எங்க குடும்பம். என்ன இருந்தாலும் நமக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கிறது தான் சரியான விஷயம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆமா, அன்பு ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறீங்களாமே, எப்பவும் சுவிட்ச் ஆஃப்னே வருதாமே? இல்லைங்க, நம்பர் மாத்திட்டேன். மாத்திட்டியலா? நம்பர் மாத்தினா புள்ளகிட்ட கொடுக்க வேணாவா? என்ன மாப்பிள்ள நீங்க?
இல்ல மறந்துட்டேன். மறந்துட்டீங்களா இல்ல மறக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் மாப்ள, ஏமாத்திட்டு போயிடலாம்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆபத்து உங்களுக்கு தான். ஐயோ அப்படிலாம் நினைக்கலங்க. அதான் அன்னைக்கு அப்பா முன்னாடி வச்சு பேசிட்டேன்ல. அப்புறம் ஏன் மாப்பிள்ள புள்ளைய அவாய்ட் பண்ணுறீங்க? அவகிட்ட என்ன பேசணும்னு தெரில. யோ மாப்பிள்ள, நீ பேசுறது கூட பரவாயில்ல. இந்த காலத்து பேசுங்க. இவ எப்ப பார்த்தாலும் கார்ட்டூன் கார்ட்டூன் பேசிட்டு இருக்கா. எது? அட ஆமாங்க. ஆமா, பேசலாம், தப்பு இல்லை. பொண்ணுங்களுக்கு பிடிச்சதை பேசிட்டு அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்கள மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். மாப்ள, உங்க அப்பா எந்த அளவுக்கு இந்த கல்யாணத்துல உறுதியா இருக்காரோ அதை விட 1000 மடங்கு இந்த கல்யாணம் நடந்தே தீரணும்னு நான் உறுதியா இருக்கேன். புரியுதா? அன்பு மனசை நோகடிக்காம என்ன பேசணுமோ பேசுங்க. இந்தாருங்க தம்பி, உங்களுக்காக ரொம்ப அடிபட்டுட்டேன். இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னு வைங்க, 4-5 கருமாதி ஆகி போயிடும். பாத்துக்கங்க. உள்ள வண்டியை நிப்பாட்டு. இறங்கிக்கங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, என்ன பாக்குறீங்க? இறங்கிக்கங்க. இந்தாருங்க மாப்பிள்ள, அன்பு ஃபோன் பண்ணா எடுத்து பேசணும், இல்ல நீங்க ஃபோன் பண்ணி பேசணும். அதுதான் உங்களுக்கு நல்லது.